இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேடியல் ரோட் காரிடாரில் நாராயணா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் அண்ட் இன்டர்நேஷனல் ஐடி பார்க் இருக்குது, அதுக்கு பக்கத்துலையும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட். அந்த பிரிகேட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கட்டுறாங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலினுடைய பேபி கேம்பஸ், அதாவது குழந்தைகள் மருத்துவமனையும் கட்டிட்டு இருக்காங்க. லொக்கேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு புக் பண்ணாமல் போக மாட்டீங்க. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு லோரேஸ் அப்பார்ட்மெண்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற ரேட்டுக்கும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து வீடு புக் பண்ணக்கூடிய அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு, ஒரு ஏசி, ஒரு லிஃப்ட்டு வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு லிஃப்ட்டு. பொதுவாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக் பண்ணும் பொழுது லொக்கேஷன் தாங்க நின்று பேசும். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேடியல் ரோட் காரிடாரில் நாராயணா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல் அண்ட் இன்டர்நேஷனல் ஐடி பார்க் இருக்குது, அதுக்கு பக்கத்துலையும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பொதுவாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு வாங்குறதுனால என்ன பயனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வீடு வாங்குறதுனால என்ன பெரிய பயனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்க முடியும். மெயினுக்கு பக்கமாகவே கூட வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உள்ளே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இது மிஸ் பண்ணுவீங்களா, அதை நான் சொல்கிறேன். முக்கியமான இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணித்தரேன் வசந்த் அப்படின்னு பில்டர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டை விட நீங்கள் ஒரு கம்மி ரேட்டில் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாங்க முடியும். அந்த கஸ்டமைசேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நீங்கள் என்ன வேணுமோ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறாமல் இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே ரேட்டில் அடிஷனல் சார்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமி ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆகணும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஆகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக சாமி ஃபவுண்டேஷனோட நம்ம கொலா பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்ககிட்ட நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய பில்டர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் இந்த ப்ராஜெக்ட்டை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ரேடியல் ரோட் காரிடாரில் திருத்தணி நகரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணா டெக்னோ ஸ்கூல் ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட். ஓகேங்களா? கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். அந்த பிரிகேட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கட்டுறாங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலினுடைய பேபி கேம்பஸ், அதாவது குழந்தைகள் மருத்துவமனையும் கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இதே ரேடியல் ரோடில் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம நாராயணா டெக்னோ ஸ்கூல் பிரிகேட் கட்டுறாங்க இல்லையா, அதில் பிரிகேட்டுக்கு ஆப்போசிட்லையும் நாராயணா டெக்னோ ஸ்கூலுக்கு பின்னாடியும் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு மெயின் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட பில்டர்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? பில்டர் வந்து ரொம்ப நல்லா நெகோசியேஷன்ஸும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ஓவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் மாறுற டைமில் என்னவா இருக்கும், ஏப்ரல் மே இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேடியல் ரோடு எனக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம ஜிஎஸ்டி, நம்ம ஏர்போர்ட், தாம்பரம், சரணா ஸ்டோர், ஷாப்பிங், அதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் காரிடார், ஐடி காரிடாருக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோட். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எஸ்ஆர்எம் டெக் ஜோன், ஃபியூச்சர் ப்ரொபோசல்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்பசி டெக் ஜோன் இருக்குது, இன்டர்நேஷனல் டெக் பார்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அட்ரஸ் ஐடி கம்பெனி இருக்குது. நீங்கள் இங்கே வீடு வாங்கும்பொழுது உங்களுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் நீங்கள் மெட்ரோ போய் கனெக்டிவிட்டி வைஸில் அசஸ் பண்ணிக்கணுன்ற தேவையே கிடையாது. ஈச்சங்காடு சிக்னல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை 1 நம்ம துறைப்பாக்கம் மெட்ரோவும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். சென்னை 1 ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகும். 200 ஃபீட் ரோட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ரோடு வைடனாக இருக்கிறது, எனக்கு மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கிரவுண்டு லேண்ட் ஏரியாங்க. அதில் ஒரு கிரவுண்டுக்கு ஒரு பிளாக் அப்படின்ற விதமாக மொத்தம் 8 பிளாக் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 48 யூனிட்ஸ் இருக்குது. சரிங்களா? சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுகள்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வாங்கும்பொழுது ஒரு பிளாக் மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் பில்டர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்குக்கும் எந்த காமனும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் தான். லிஃப்ட் செப்பரேட் தான், கார் பார்க்கிங் செப்பரேட் தான், செப்பரேட்டாக காம்பவுண்ட் வாலும் கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெரா அப்ளிகபிள் கிடையாது. செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு 6 வீடு, லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் தான், அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். சரிங்களா? எது காமனாக வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டினா ஃப்ரண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த செக்யூரிட்டி அண்ணாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 48 யூனிட் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும்
கம்மியாக தான் வரும். இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான ஹைலைட்டாக நான் என்னென்னு வந்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 கிரவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிரவுண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் 4 கிரவுண்ட், ரைட்டில் 4 கிரவுண்டுங்க. அது எல்லாமே ஒரே ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. அதனால் ஃப்ரண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன கேட் போட்டு செக்யூரிட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி செக்யூர்டாகவே இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அது இந்த ப்ராஜெக்ட்டில் நான் தனித்துவமாக பார்க்குறேன். லொக்கேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு புக் பண்ணாமல் போக மாட்டீங்க. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற ரேட்டுக்கும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, அந்த ஃபீல்டு நாலேஜ் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பீங்க. பட் ஒரு சில பேர் வந்து அன்றைக்கி இவ்வளோ ரேட் போட்டிய வசந்த், இன்றைக்கி இவ்வளோ ரேட் போட்டிய வசந்த் சொல்லி கமெண்ட் பண்ண போவீங்க. அதனால தான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போவே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லேண்ட் ரேட் ஏறும் போது நம்ம அன்றைக்கி ரேட்டு தான் சேல் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டு விற்றுதே அதே ரேட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது லாஜிக்காகவும் இருக்காது. அது எல்லா ரியல் எஸ்டேட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லேருந்து ரீசேல் சேல் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே அது பொருந்தும். சிஎம்டி அப்ரூவ் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,800 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இந்த 8,800 rupeesலேயே இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து வீடு புக் பண்ணக்கூடிய அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு, ஒரு ஏசி, ஒரு லிஃப்ட்டுன்னு வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு லிஃப்ட்டு, ஒருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ரெண்டல் ஈல்டு எதிர்பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு பிளாக்கை மொத்தமாக வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய போர்ஷனை ரெண்டலுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கட்டிக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன சஜஷன். இது ஐடி காரிடார் அப்படின்றதுனால நீங்கள் பிஜி கூட ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டி வாங்கிக்கலாம். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக சாமி ஃபவுண்டேஷனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க, சைட் விசிட் வந்து பாருங்கள். டாட்டா பாய் பாய். இந்த ப்ராஜெக்ட்டை ஃபியூச்சரில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே நேரத்தில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏதாவது கிரகப்பிரவேசம் வைக்கும் போதும் நான் ரிவ்யூ கேட்டு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். டாட்டா.